ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டார்? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன? ஸோ நேற்று வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ மெத்தட் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ பிளாக் விச் ஹோல்ஸ் தி எக்ஸிக்யூட்டபிள் கோட். எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய கோடை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளாக் தான் வந்து மெத்தட். அந்த மெத்தடில் வந்து நேற்று நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துருந்தோம். நோ ரிட்டன் டைப், நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டன் டைப் வித் ஆர்குமெண்ட், நோ ரிட்டன் டைப் சாரி வித் ரிட்டன் டைப், நோ ஆர்குமெண்ட், வித் ரிட்டன் டைப் அண்ட் வித் ஆர்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ சேம் வே கன்ஸ்ட்ரக்டார் இஸ் ஆல்சோ எ மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ எ மெத்தட். ஓகே, பட் இட் இஸ் எ ஸ்பெஷல் மெத்தட். இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட். அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட். ஏன் வந்து கன்ஸ்ட்ரக்டாரை வந்து ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் நேம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம். நீங்கள் கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டாருக்கு நேமாக கொடுக்கணும். அண்ட் அகெயின் கன்ஸ்ட்ரக்டார் இஸ் அ ரிட்டர்ன் டைப். ஓகே, கன்ஸ்ட்ரக்டார் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட். ஓகே, ஸோ அதனால் நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதே தான் வந்து கன்ஸ்ட்ரக்டார் நேமும் கொடுக்கணும். ஓகே, கிளாஸ் நேம் அந்த கன்ஸ்ட்ரக்டார் நேம் மஸ்ட் பி சேம். ஓகேவா? அதுக்கப்புறம் இட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிட்டர்ன் டைப். ஸோ கன்ஸ்ட்ரக்டாருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே இருக்காது. ஈவன் வாய்ட் கூட இருக்காது. ஓகே, வாய்ட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் டைப்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அப்போது கன்ஸ்ட்ரக்டாருக்கு வந்து என்ன இருக்காது, இட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிட்டர்ன் டைப். அதே மாதிரி வி டோன்ட் வாண்ட் டு கால் கன்ஸ்ட்ரக்டர் பை யூசிங் ஆப்ஜெக்ட் நேம். நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ண வேணாம். ஓகே, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்வோக் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இது ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 ரீசன்ஸ்னால சொல்கிறாங்க. 1, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதே தான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கு நேமாக கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னோட கிளாஸ் நேம் என்னது, ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட கிளாஸ் நேம் போட்டுக்கிட்டேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரோக்ராம்ஸ் ஐஃபன் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஷார்ட்கட், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இல்லைனா நீங்கள் பப்ளிக் என்ற கீவேர்டு இங்கே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் உங்கள் கிளாஸ் நேம் என்னவோ அதை கொடுத்துட்டிங்கன்னா, சேம் லைக் கிரியேட்டிங் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் மெத்தட். அதனால தான் வந்து இதை என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறாங்க. கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திங், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இது ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்ல, இன்னும் இருக்குது ரீசன்ஸ். அடுத்த லைன் பாருங்கள், இட் டஸ் நாட் ஹேவ் எனி ரிட்டர்ன் டைப். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டார், இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கு என்ன இருக்காது அப்படின்னா எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே இருக்காது. ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மெத்தட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கு பாருங்க மெத்தட். ஓகே, இதை விட்டுருங்க, இந்த ப்ரைவேட் அந்த கீவேர்ட்லாம் விட்டுருங்க. வாய்ட் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டாரு. மெத்தடுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்குது, பட் கன்ஸ்ட்ரக்டாருக்கு ரிட்டர்ன் டைப் தேவை கிடையாது. ஓகே, கன்ஸ்ட்ரக்டாருக்கு என்ன வேணாம், ரிட்டர்ன் டைப்பே தேவையில்ல. ஓகேவா? அதனால தான் ரிட்டர்ன் டைப்பே இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண முடியுது இல்லையா? அதனால தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், we don't want to call constructor by using object name. We don't want to call a constructor by using object name. என்ன அர்த்தம் இதுக்கு? சிம்பிள். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டார், இது வந்து ஒரு மெத்தட். இப்போ நான் இந்த ரெண்டு மெத்தடுக்குள்ளே, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஹலோ அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதே சேம் வே இது வந்து ஒரு மெத்தடு, மெத்தடுக்குள்ளே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா?
இப்போ என்ன நடக்குது பாருங்க. நான் மெயின் மெத்தட் கிரியேட் பண்றேன். ஆப்வியஸ்லி வி கான்ட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் எ மெத்தட் வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் இட். கரெக்ட்டா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ப்ரோகிராம்ஸ் ப்ரோ ஈக்குவல் டு நியூ ப்ரோகிராம்ஸ் அப்படின்னு நான் குடுத்துர்றேன். ஓகே. இப்போ நான் இந்த மெத்தட கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணுவேன்? ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மெத்தட் நேம் இப்படி கால் பண்ணா மட்டும் தான் எனக்கு இந்த மெத்தட் 1ன்ற மெத்தடுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வந்து எனக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? பட் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எனக்கு இன்வோக் ஆகும். ஓகே. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் கால் பண்ணல. இந்த மாதிரி வந்து மெத்தட் 1 அந்த மாதிரி வந்து ப்ரோ டாட் ப்ரோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கால் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதோட அவுட்புட் மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோ அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசன்ஸால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டாரை இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன் வந்து இது ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்றாங்க? இட் இஸ் எ ஸ்பெஷல் மெத்தட். ஓகே. எதனால? ஸோ கிளாஸ் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேமா இருக்கணும். மஸ்ட் பி சேம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் டசன்ட் ஹேவ் எனி ரிட்டர்ன் டைப். அதுக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் மெத்தட் மாதிரி நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி we don't want to call a constructor by using object name. ஒரு ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன கால் பண்ண வேணாம். ஒரு ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. It will automatically invoke the default constructor. It will automatically invoke the default constructor. So what is default constructor? நான் லேட்டரா சொல்றேன். இப்போதைக்கு it will automatically invoke the default constructor. So just by creating an object, we can able to automatically call a constructor. Okay. So this particular object will automatically invoke this constructor and it will print its value. Okay. And then it will support method overloading but won't support method overriding. இதெல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். சரியா? இதெல்லாம் நம்ம இந்த லைனுக்கான மீனிங் மட்டும் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம வேற செஷன்ல தான் கவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஜஸ்ட் அது ஸ்பெஷல் மெத்தட், அதோட கிளாஸ் நேம் என்னவோ அதான் கன்ஸ்ட்ரக்டர் நேம் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ரிட்டர்ன் டைப்பும் தேவையில்ல. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிடும்னு சொன்னேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்லேயே வந்து டைப்ஸ் இருக்கு. நம்ம எப்படி வந்து மெத்தட்ல நிறைய டைப்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்லேயும் வந்து நம்மளுக்கு சில டைப்ஸ் இருக்கு. அதாவது 2 டைப் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஒன்று என்ன அப்படின்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இன்னொன்று வந்து நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். சி பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேராமீட்டரைஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஓகே. ஜஸ்ட் நான் இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. நான் நேத்தே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு. ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மெத்தட் லெவல்ல நம்ம டேட்டா டைப் வேரியபிள் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் தான் என்ன சொல்லுவாங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நேம் இருக்கு. எய்தர் யூ கேன் கால் இட் as a நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் or else you can call that constructor as default constructor. ஸோ 2 நேம் இருக்கு. ஸோ நான் இங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற நேமை கொண்டு போகிறேன். ஓகே. if a constructor doesn't have any arguments, either you can call it as a default constructor or non parameterized constructor. 2 நேம் இருக்கு. எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். சரி. அப்போ parameterized constructor அப்படின்னா என்னது? if a constructor contains any argument, then that particular constructor is called as parameterized constructor. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்கள் எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் போட்டுக்கலாம் கைஸ். ஓகே. பட் ஈச் அண்ட் எவ்ரி கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க,
இப்போ 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இதுவும் கன்ஸ்ட்ரக்டர். இது 2த்துக்கும் நடுவுல எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஐ மீன் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்னா அந்த மெத்தட் ஓட நேம் சொல்றேன். உள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ இதோட டிக்ளரேஷனுக்கும், இதோட டிக்ளரேஷனுக்கும் தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ். இப்போ எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லாதனால நமக்கு என்ன அடிக்குதுன்னா, எரர் அடிக்குது. ஏன்னா டூப்ளிகேட்ன்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்குமென்ட் ஒண்ணு பாஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு இல்லையா? ஸோ இஃப் எ கன்ஸ்ட்ரக்டர் contains any argument, then that constructor is called as parameterized constructor. Then that constructor is called as parameterized constructor. So default constructor, parameterized constructor. Okay. சேம் வே. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ப்ரீவியஸா? ஜஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிடும்னு சொன்னேன். எந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்னு சொன்னேன்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்னு சொன்னேன். வை? பிகாஸ் இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு ஹலோ அப்படின்ற பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ திஸ் பர்ட்டிகுலர் திஸ் பர்ட்டிகுலர் வேர்ட் இருக்கு இல்லையா? programs open close bracket, this actually a constructor, this is a constructor. Okay, so this one is a constructor. இப்போ நான் இதுக்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டுமே நான் கொடுக்கல. இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற வேர்டை தாண்டி இந்த பிராக்கெட்குள்ள நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல. விச் மீன்ஸ் ஹியர் இந்த ஆப்ஜெக்ட் ஐ எம் ரெஃபரிங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனால என்ன இருக்கு, நான் எங்க வந்து எதுவுமே கொடுக்கலையோ இங்க நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்றேன். அதனால எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இதுவே நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன்? ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் எர்த்ன்னு கொடுக்குறேன். இப்போ எந்த பர்ட்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் இந்த எர்த் அப்படின்ற பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங் வேல்யூவை கேரி பண்ண முடியும்? இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கேரி பண்ண முடியும். பிகாஸ் இந்த பர்ட்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர்ல தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த வேல்யூவை இன்வோக் பண்றதுக்கான ஆர்குமெண்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ நான் ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ நான் கால் பண்ணி இருக்கிறதே நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் ஆகும். ஜஸ்ட் இந்த வேல்யூ எனக்கு இங்கே வரும். அந்த வேல்யூ அப்படியே அந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்னோட அவுட்புட்டில் வந்து எர்த் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா கைஸ்? Yes, sir. Yes, sir. Okay. அந்த சேம் வே யூ கேன் கால் எனி நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். என்ன எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர் வேணாலும் உங்களால் கால் பண்ண முடியும். சேம் வே ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, பட் ஆப்ஜெக்ட் நேம் ஷுட் பி டிஃபரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரோ 2ன்னு கொடுக்குறேன். இது ப்ரோ இது ப்ரோ 2. ஸோ இந்த ப்ரோ ஆப்ஜெக்ட் we are just calling default constructor. இந்த ப்ரோ 2 ஆப்ஜெக்ட் we are calling string argument constructor, parameterized constructor. So first we called default constructor. So hello should be our output. The second line we called string argumented constructor. So name earth will be our output. ஸோ இனி நம்ம இந்த திஸ் கீவேர்ட் பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த சூப்பர் கீவேர்டை வந்து நான் லேட்டராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. பிகாஸ் ஐ நீட் டு கவர் ஒன் மோர் டாபிக் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ். ஓகே. ஸோ திஸ் கீவேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டார்ஸை என்னோட கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார். இதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்றத நான் இங்கே வந்து கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை நான் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ சொல்லுங்க, எந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆகும்? Sir, augmented constructor. அதுதான் எந்த ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்? லைன் நம்பர் சொல்லுங்க. 14th, sir. 14. Why? Because we called Int. int based constructor here. So it will print that particular constructor. Suppose நான் இப்படி கொடுக்குறேன், என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்க. சரி, எந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ட்ரிகர் ஆகும்? Div. Ing. 6th, sir. First default constructor. 6th. Strings, sir. Okay. Because we have Double given string quotation. value here. So this is the constructor which supports that particular string value. Okay. Suppose நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா Default constructor. default Default. constructor. Okay. ஸோ புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட். ஏன் வந்து அது ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் நேம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் டசன்ட் ஹேவ் எனி ரிட்டர்ன் டைப் லைக் மெத்தட்ஸ். And we no need to call a constructor using object name like methods. Just by creating an object, we can able to call a constructor. So in the particular features தான் கன்ஸ்ட்ரக்டரை வந்து இட் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும் அப்படின்னா, நான் வந்து இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துடணும். இஃப் இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து, நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் வேல்யூ நான் ஒன்று பாஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து அந்த இன்ட் ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டரை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே வந்து நான் என்ன கொடுக்கணும்? நம்பர்ஸை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து என்னோட பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் வந்து நல்லா பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. எல்லா கன்ஸ்ட்ரக்டரையும் என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுவேன். பட் எனக்கு எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் பிரிண்ட் ஆகணும். புரியுதா? இப்போ நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நம்பர் பேஸ்டு இன்ட் பேஸ்டு இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன் அப்படின்னா, அப்பயும் வந்து எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் பேஸ்ட் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சினாரியோலையும் எனக்கு வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் பிரிண்ட் ஆகணும். ஓகே. ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, பை யூசிங் எ கீவேர்ட் நேம்ட் திஸ் அப்படின்னு THIS திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் மூலியமா இப்போ நான் சொன்ன எக்ஸிக்யூஷனை வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் திஸ் அப்படின்னா என்னது? ஸோ திஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் எ கீவேர்ட். இட் ரெப்ரசன்ஸ் தி கரண்ட் கிளாஸ். ஓகே. ஆர் சைல்டு கிளாஸ் நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போதைக்கு இதை அப்படியே இக்னோர் பண்ணுங்க. இதை மட்டும் பாருங்க. இட் ரெப்ரசன்ஸ் தி கரண்ட் கிளாஸ். திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து என்ன பண்ணும்? இட் வில் ரெப்ரசன்ட் தி கரண்ட் கிளாஸ். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே கால் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ நான் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு JVM வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை பார்த்துட்டு ஓகே வி நீட் டு கால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும். உள்ளே வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணுறேன். ஓகே. திஸ் அப்படின்ற கீவேர்டை ஆட் பண்ணி டாட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் சாரி டாட் வர்றது. ஸோ திஸ் அப்படின்ற கீவேர்டு ஆட் பண்ணி நான் இங்கே ஜாவான்னு கொடுக்குறேன். ஓகேவா? சேம் வே நான் இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போயிட்டு சும்மா 1 2 3 4ன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் அவுட்புட்டை செக் பண்ணுங்களா? நம்மளுக்கு எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் பிரிண்ட் ஆயிருக்கா? பிரிண்ட் ஆயிருக்கு தானே? Yes, sir. Yes, sir. ஸோ நான் வந்து ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணேன். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி நடந்தது? ஐ வில் எக்ஸ்பிளைன்.
ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். என்ன கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம் நம்ம? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு போய் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை போய் அது வந்து கேப்சர் பண்ணுது. இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பிளாக்குள்ளே வந்து என்ன பண்ணுது? கண்ட்ரோல் வந்து உள்ளே வருது. உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் லைன்லேயே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. திஸ் அப்படின்னா திஸ் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணும்? இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஆர் கரண்ட் கிளாஸ். திஸ் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணுது? இட் இஸ் ரெப்ரசன்டிங் அவர் கரண்ட் கிளாஸ். ஓகே. அந்த பர்டிகுலர் திஸ் அப்படின்ற கீவேர்டுக்குள்ள நம்ம ஜாவான்னு கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? டேக் டைவர்ஷன்ற கணக்கு மாதிரி இப்போ திஸ்ன்னு கொடுத்துருக்கல, இப்போ திஸ் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த இடத்துல என்னோட பர்டிகுலர் கிளாஸில் எந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டாரில் இந்த பர்டிகுலர் வேல்யூ சப்போர்ட் பண்ணுது, ஆர்குமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது நீங்களே பாருங்க, திஸ்ன்ற கீவேர்டில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம். எந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஸ்ட்ரிங்கு சப்போர்ட் பண்ணும்? இதுதானே சப்போர்ட் பண்ணும். அப்போ இங்கேருந்து டைவர்ட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே என்ன பண்ணும்? கண்ட்ரோல் வரும். இப்போ இதுக்குள்ளே பாருங்க, திரும்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துருக்கோம். 1 2 3 4ன்ற ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ திஸ் அப்படின்ற கீவேர்ட் அகைன் நம்மளோட கரண்ட் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 1 2 3 4 அப்படின்ற பர்டிகுலர் இன்ட் வேல்யூவை எந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணும்? இந்த கன்ஸ்ட்ரக்டர் சப்போர்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ இங்கிருந்து அப்படியே டைவர்ட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரோட பிளாக்குள்ளே வரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த 1 2 3 4 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். ஐ மீன் இங்கே வரும் ஃபஸ்ட்டு. அந்த வேரியபிளை நம்ம அப்படியே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இது நம்பர் 1. ஓகே. செகண்ட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போது 1 2 4 3 5 இப்படி ஒரு நம்பர் சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1லேருந்து எனக்கு 4க்கு வருது, 4லேருந்து எனக்கு 5க்கு வருது, 5லேருந்து எனக்கு 3க்கு வருது, 3லேருந்து வந்து எனக்கு 2க்கு வருது. ஓகே. இப்போ எனக்கு 2 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த 2ன்ற நம்பருக்கு அது எங்கேருந்து வந்தது? நம்பர் 3லேருந்து வந்ததுல, இது எனக்கு செகண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ 3க்கு அது எங்கேருந்து வந்தது? நம்பர் 5லேருந்து வந்ததுல, 5ன்றது எனக்கு தேர்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ 5ன்ற இடத்துக்கு கண்ட்ரோல் எங்கேருந்து வந்தது? நம்பர் 4லேருந்து வந்தது. இப்போ எனக்கு இது ஃபோர்த்தாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது 4ன்ற சீரீஸ்க்கு அது எப்படி வந்தது? 1லேருந்து வந்தது. அப்போ எனக்கு இது லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ புரியுதா? எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த பர்டிகுலர் இன்ட் பேஸ்டு ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டருக்கு அது எப்படி வந்தது? இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கிலேருந்து தானே வந்தது. அப்போ எனக்கு இது வந்து செகண்டாக பிரிண்ட் ஆகும். ஓகே. சரி. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்ற ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டருக்கு அது எப்படி வந்தது? இங்கேருந்து வந்தது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து வந்தது. அப்போ வந்து இது எனக்கு தேர்டாக பிரிண்ட் ஆகும். அதனால தான் எனக்கு இன்ட் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங்ன்றது எனக்கு செகண்டாக பிரிண்ட் ஆயிருக்கு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு தேர்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு ஃபஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு செகண்டு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ புரியுதா? ஓகே சார். Yes, sir. அதாவது வந்து ஒரு ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதாவது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. இங்கேருந்து கிளம்புறோம். அந்த டெஸ்டினேஷன் ரூட் போகிறதுக்கு நம்ம நிறைய டைவர்ஷன் எடுக்கிறோம். லாஸ்ட்டாக ரீச் ஆகிட்டோம். ஓகே. லாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றோம். எப்படி வருவோம்? எப்படி நான் வந்தனோ அப்படியே தான் திரும்ப வருவேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வருவேன், இங்கேருந்து இங்கே போவேன், அப்புறம் இங்கேருந்து இங்கே வருவேன், அப்புறம் இங்கேருந்து இங்கே போவேன். சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இன்ட்டு வரைக்கும் வந்திருக்கு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இன்ட்டுன்ற இடத்துக்கு அது எப்படி வந்தது? இங்கேருந்து டைவர்ட் ஆகி வந்தது. அப்போது செகண்டாக நான் இங்கே வருவேன், இதை பிரிண்ட் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் நான்? இங்கேருந்து வந்தேன். ஸோ அப்போ நான் தேர்டாக இதை பிரிண்ட் பண்ணுவேன். புரியுதா? ஸோ திஸ்ன்ற கீவேர்டு இருந்தாலே என்ன ஆகிடும்? இந்த லைனில் எக்ஸிக்யூட் பண்ண டக்குன்னு அப்படியே டைவர்ட் ஆகிடும், இங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிடும். ஓகே. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆர்டரில் போகும்போது தான் நம்மளுக்கு எல்லாம் அந்த திஸ்ன்ற கீவேர்டு கீழே என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணிட்டு 1 by 1 போகும். ஓகே.
ஸோ நம்மளுக்கு எப்படி அது வந்துச்சோ அது சேம் மாடலில் தான் திரும்ப மேலே போகும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்மளோட டெஸ்டினேஷனில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதெல்லாம் 2, 3, 4, 5 இப்படி பிரிண்ட் ஆகுது. புரியுதா? Yes. Fine. சரி, இப்போ எனக்கு வந்து இதோட அவுட்புட் சொல்லுங்க. இப்போ நீங்கள் அவுட்புட் சொல்ல வேணாம், ஜஸ்ட் சேட்டில் வந்து நம்பர்ஸை சொல்லுங்க. இப்போ இன்ட்டுனா அது 1 வருமா, இன்ட்டு -1 ஸ்ட்ரிங்கு -2 அந்த அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க. கரெக்டா? ஓகே. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகைன் we are going to implement one constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இன்ட்டு ஏ ஆல்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் 2 ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்ட்டு ஏ இன்ட்டு பி 2 வேரியபிள் வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன். ஓகே, இன்ட்டு ஏ இன்ட்டு பி இங்கே வந்து ஆர்குமெண்ட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள சிஸ் அவுட் ஆஃப் ஏ அண்ட் சிஸ் அவுட் ஆஃப் பின்னு நான் கொடுக்குறேன். சிஸ் அவுட் ஆஃப் ஏ அண்ட் சிஸ் அவுட் ஆஃப் பி. ஸோ ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் இல்லை, அதனால தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன் 10 and 20. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறேன், அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ண உடனே 10ன்ற வேல்யூ நம்மளுக்கு எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும், 20ன்ற வேல்யூ நம்மளுக்கு ஒயில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது நான் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பி ஈக்குவல் டு ஒய்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எக்ஸோட வேரியபிள் வேல்யூ எனக்கு என்ன இருக்கோ அது ஏக்கு போயிடும், இந்த ஒய்யோட வேரியபிள் வேல்யூ என்ன இருக்கோ அது எனக்கு பிக்கு போயிடும். ஓகே, அப்போது இப்போ ஏல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 10ன்ற ஒரு வேல்யூ இருக்கும், பியில் வந்து 20 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். அடுத்தது பாருங்க, டிஸ்பிளேன்ற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, டிஸ்பிளேன்ற மெத்தடை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், இந்த இடத்துல 10ஆக இருக்கும், பியோட வேல்யூ 20ஆக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் வேல்யூஸ். ஸோ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ புரியுதா, இங்கே நம்ம வந்து ஒரு ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். we have not implemented any values here, but ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கொடுக்குற வேல்யூஸை ஒரு கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ண வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஆர்குமெண்டட் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் இந்த வேரியபிள்ஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ பாருங்க, ஐ எம் சேஞ்சிங் தி வேரியபிள் நேம்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட், ஏபின்னு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இங்கே ஏ இங்கே வந்து பி இப்படி மாற்றிட்டேன். ஓகேவா, இப்போ ரெண்டுத்தோட அவுட்புட் பாருங்களா, 0 0. ஓகே, இதோட அவுட்புட் என்ன வந்துச்சு, இப்போ நம்மளுக்கு 0 0 வந்துச்சு. ஒய், பிகாஸ் நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ திஸ் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன், இட் ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட் கிளாஸ். ஓகே, அதாவது நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணோம் திஸ் அப்படின்ற கீவேர்ட். அட் த சேம் டைம் நான் திஸ்ன்னு கொடுத்துட்டு டாட் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ்ன்னு கொடுத்துட்டு டாட் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் current class variable.
ஸோ வேரியபிளில் வந்து ஆக்சுவலாக 2 இருக்குது கைஸ். ஓகே, வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். இப்போ இந்த மெத்தடுக்கு உள்ள நான் வந்து ஒரு வேரியபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து நான் ஒரு வேரியபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தடுக்கு உள்ள நான் வந்து ஒரு வேரியபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் வேரியபிளை அந்த மெத்தடுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அந்த வேரியபிளை அந்த மெத்தடுக்குள்ளேயே வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். மெத்தடு 2ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ள நான் எந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். பட் எனக்கு வந்து என்ன கிடையாது, அதுக்கான ஆக்சஸே கிடையாது. வை? பிகாஸ் இந்த பர்டிகுலர் வேரியபிள் பிலாங்ஸ் டு மெத்தட் 1. அதை நான் வந்து மெத்தட் 2ல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அதனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. ஓகே, இங்க ஒரு வீடு இருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு 100 ரூபாய் இருக்கு. இந்த வீடு வந்து ஏ, இந்த வீடு வந்து பி. இங்க ஏ அண்ட் பிஸ் ஆர் மெத்தட். ஏ அண்ட் பி போத் ஆர் வாட்? மெத்தட். ஓகே, ரெண்டுமே வந்து மெத்தட். இப்போ ஏக்குள்ள இருக்க 100 ருபீஸை பியால போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ இந்த வீட்டில் 100 ரூபாய் இருக்கு. இந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. போயிட்டு அந்த 100 ரூபாய் எடுக்க முடியுமா? No, sir. நோ. கரெக்டா? அதே மாதிரி தான். இப்போ ஏன்றது ஒரு சாரி, இது வந்து மெத்தட் 1. ஓகே, இது வந்து மெத்தட் 1. இது வந்து மெத்தட் 2. இந்த வீடுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வீடு தான் வந்து மெத்தட் பிளாக். இந்த இடத்துல ஹவுஸ் தான் வந்து மெத்தட் பிளாக். ஓகே, இப்போ ஏ மெத்தட் 1 அப்படின்ற மெத்தட்ல நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ அந்த மெத்தடுக்குள்ளேயே, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்து இதை வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தட் பர்டிகுலர் வேரியபிள். பட் இந்த வேரியபிளை நான் இங்க பிரிண்ட் பண்ண ஆக்சஸ் ட்ரை பண்றேன் அப்படின்னா விச் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இப்போ மெத்தட் 2 அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடுக்கு ஏன்னா யாருன்னே தெரியாது. பிகாஸ் இதை ஆக்சஸ் பண்றதுக்கு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது. புரியுதா? இப்போ இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஏன்ற வேரியபிள்ல 100ன்ற வேல்யூ இருக்கு. இப்போ அந்த வேரியபிளை நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னொரு வீட்டில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். விச் இஸ் நாட் பாசிபிள். இப்படி நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, புரியுதா இந்த கான்செப்ட்? ஓகே சார். Yes, sir. இப்போ இன்னொரு கான்செப்ட் பாருங்களேன். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. இப்போ இங்க ஒரு வீடு இருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு பேர் வந்து மெத்தட் 1. ஓகே, இந்த வீடு வந்து மெத்தட் 1. இந்த வீடு வந்து மெத்தட் 2. ஓகே, ஷார்ட்டா கொடுத்துட்டேன். மெத்தட் 2. இப்போ இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் இருக்கு. அதாவது எப்படி இருக்கு, தெருவில் விழுந்து கிடக்குது 100 ரூபாய். யார் ஆக்சஸ் பண்ண முடியும்? ரெண்டு பேருமே access மெத்தட் பண்ணிக்கலாம். 1 ரெண்டு பேருமே ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ இந்த டைப் ஆஃப் ஒரு எக்ஸிகியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த டைப் ஆஃப் ஒரு எக்ஸிகியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். மெத்தட் 1.
அதே மாதிரி மெத்தட் 2. ஒன்றரை ಬಂದಾಡ ಅಂಜಲಿಗೆ ಕೊಡ್ತು ಇಂಟಿಗೆ ಅಂತ 6 மணிக்கு போகுது இதோட 6:30 ಇದನ್ನು போகும் இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஏ இங்கே ஏ. இப்போ பாருங்க, எனக்கு எதாவது எரர் ஏதாவது அடிக்குது எனக்கு. இல்ல சார். விச் மீன்ஸ் இப்போ அந்த 100 ரூபாய் எங்க இருக்கு? தெருவில் இருக்கு. யார் வேணாலும் போய் டக்குன்னு போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குது? மெத்தட் 1 ஆக்சஸ் பண்ணுது அந்த வேரியபிளை, மெத்தட் 2 அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நான் ரெண்டு மெத்தடையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். மெத்தட் 1 at the same time also printing method 2. ஸோ ரெண்டு வேரியபிள் வேல்யூ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புரியுதா? ரெண்டு வேரியபிளால் ரெண்டு மெத்தடாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? இந்த பர்டிகுலர் வேரியபிள் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியுது. எப்போ ஆக்சஸ் பண்ண முடியும்? அது தெருவில் இருக்கும்போது ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதுவே தெருவில் இல்லாமல் இப்போ வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது, ஒரு ஒரு மெத்தடுக்குள்ளே செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியாது? இந்த வேல்யூவை இதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து ஒரு 200 இருக்குது அப்படின்னா இதை வந்து மெத்தட் 1ஆல் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ புரியுதா? ஓகே, ஸோ நான் எதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக தான். என்ன அப்படின்னா, தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் கிளாஸ் லெவல் வேரியபிள், 3 நேம் இருக்குது அதுக்கு. ஓகேவா? இன்னொன்று வந்து மெத்தட் லெவல் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா கிளாஸ் லெவல் வேரியபிள். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸோட பிளாக் எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அந்த கிளாஸோட பிளாக்குக்குள்ளே தான் நான் இந்த வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். அப்போது இது வந்து வெளியில் இருக்குது. விச் இஸ் லிட்டரலாக வந்து இது வந்து எங்கே இருக்குது? ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்போது மெத்தட் 1ஆலேயும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், மெத்தட் 2ஆலேயும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதுவே வந்து இந்த வேரியபிள் நான் ஒரு மெத்தட்குள்ளே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மெத்தட் 1ன்றது நான் ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே இங்கே நம்மளுக்கு எரர் அடிக்குது பாருங்க. ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதா? கிளாஸ் லெவல் வேரியபிளுக்கும் மெத்தட் லெவல் வேரியபிளுக்கும். Yes, sir. ஓகே, சரி, பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம திரும்ப பழைய கதைக்கு வருவோம். திஸ் அப்படின்ற கீவேர்ட் கதைக்கு வருவோம். ஓகே, ஸோ திஸ் அப்படின்ற கீவேர்ட் நான் என்ன சொன்னேன்? இட் ரெப்ரசன்ஸ் கரண்ட் கிளாஸ்ன்னு சொன்னேன். அட் த சேம் டைம் நான் திஸ் டாட் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் தி கரண்ட் கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இன்ட்டு ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளும் இன்ட்டு பி அப்படின்ற ஒரு வேரியபிளும் நான் கொடுத்துருக்கேன். எந்த வேல்யூமே வந்து ரெண்டு வேரியபிளுக்கும் நான் இங்கே அசைன் பண்ணவே கிடையாது. எந்த வேல்யூவும் இந்த ரெண்டு வேரியபிளுக்கு என்ன கிடையாது, நான் இங்கே அசைன் பண்ணவே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறேன், அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஒய்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் எழுதுறேன், நான் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். இதுக்கு நான் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, இட்ஸ் அவுட் ஆஃப் ஏ and this is out of B. This out of A and this out of B. மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ரோ டாட் டிஸ்பிளே இங்கே வந்து 10 20. அவுட்புட்டை கெஸ் பண்ணுங்க.
ம். என்ன வந்திருக்கு அவுட்புட்டு 10 and 20 வந்திருக்கு. ஓகே, எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்கான ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ 10ன்றது எனக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகுது, 20ன்றது எனக்கு ஒயில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போது ஆல்ரெடி நம்ம ஏ அண்ட் பிக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேல்யூஸ் ரீஅசைன் ஆகுது. இப்போ 200 இந்த இடத்துல நம்மளுக்கு 10ன்ற வேல்யூ ரீஅசைன் ஆகுது, 300 இந்த இடத்துல நம்மளுக்கு 20ன்ற வேல்யூ ரீஅசைன் ஆகுது. சின்ஸ் இட் இஸ் அ கிளாஸ் லெவல் வேரியபிள், இப்போ நான் அந்த ஏ அண்ட் பி ஆக்சஸ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் நம்மளுக்கு ரீஅசைன் ஆகி இப்போ டிஸ்பிளேன்ற மெத்தடை கால் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 10 ஆகும், பியோட வேல்யூ 20 ஆகும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஓகே, Yes, sir. இப்போ அவுட்புட் பாருங்க. ஸ்டில் நம்மளுக்கு 1020 தான் வருது. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து வேல்யூ நம்மளுக்கு ரீஅசைன் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் திஸ் டாட் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் அப்படின்னா அதை நான் என்னவா ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னேன். இட் ரெப்ரசன்ஸ் கரண்ட் கிளாஸ் வேரியபிள், கிளாஸ் லெவல் வேரியபிள். ஓகே, இந்த ஏ அண்ட் பி கிளாஸ் லெவல் வேரியபிள். இப்போ நான் திஸ் டாட் ஏ அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசென்டிங் திஸ் கிளாஸ் லெவல் வேரியபிள். ஓகே, சின்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆகி அது ரீப்ளேஸ் ஆகுறதுனால எனக்கு 10 and 20 பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? நான் இங்கேயும் கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் கால் பண்ணேன், நான் இப்படி இருக்கும்போதும் கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் கால் பண்ணேன், நான் இப்படி இருக்கும்போதும் கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் கால் பண்ணியிருக்கேன். புரியுதா? Yes, sir. சார் பட் இங்கே சப்போஸ் நம்ம இங்கே அசைன் பண்ணல அப்படின்னா நமக்கு 200 300 ஆன்சர் வருமா சாருங்க? இங்க அசைன் பண்ணலன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். இல்லை ஏ- இங்கே 12th லைனில் a equal to x b equal to y கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது ஆமா, கொடுக்காம இது அசைன் பண்ணலன்னா நம்மளுக்கு இங்க எந்த கன்வர்ஷன் நடக்கல, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் நடக்கல, எந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகல. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே வி ஆர் ரெஃபரிங் கிளாஸ் லெவல் வேரியபிள் ஏ, ஸ்ட்ரைட்டாகவே வி ஆர் ரெஃபரிங் கிளாஸ் லெவல் வேரியபிள் பி. பிகாஸ் திஸ் அப்படின்ற கீவேர்டு எதை ரெப்ரசென்ட் பண்ண சொன்னா, இட் ரெப்ரசன்ஸ் கரண்ட் கிளாஸ் வேரியபிள். ஸோ கரண்ட் கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ், இதுதான் கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 10 and 20 சாரி 200 300 வரும். ஓகே சார். ஓகே, சரி இப்போ சொல்லுங்க எனக்கு சேம். இப்போ எனக்கு அவுட்புட் சொல்லுங்க. திருப்பி 1020 தான் சார். 1020 தான் சார். 1020 ஆர் யூ ஷூர்? திஸ்ன்ற கீவேர்டு என்ன பண்ணுன்னு சொன்னேன்? கரண்ட் கிளாஸ் கிளாஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். நான் டிஸ்பிளேன்ற மெத்தட்ல என்ன கால் பண்ணியிருக்கேன், எந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன்? ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பின்றது எந்த கிளாஸ், எந்த வேரியபிள்? அது கிளாஸ் லெவல் வேரியபிளா மெத்தட் லெவல் வேரியபிளா? கிளாஸ் லெவல். கிளாஸ் லெவல் வேரியபிள். அப்போ கிளாஸ் லெவல் வேரியபிளோட ஏ வேல்யூ என்னது? 200 200 பியோட வேல்யூ 300. அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? 200 300 பிரிண்ட் ஆகும். திரும்ப சொல்றேன், இது ஒரு வீட்டில் இருக்கு, இந்த ஏ இந்த பி ஒரு வீட்டில் இருக்கு. நம்ம திஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்ததுனால இட் இஸ் ரெப்ரசென்டிங் த கிளாஸ் லெவல் வேரியபிள். புரியுதா? அதனால தான் 200 300 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே ஏ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்க? 1020. திரும்ப தப்பு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்க வேரியபிளை நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாது இன்னொரு வீட்டுக்குள்ள. அப்போ நம்மளுக்கு நம்ம எதை ரெஃபர் பண்றோம் இந்த இடத்துல? இப்போ எனக்கு இங்கே எரர் அடிக்கல, இப்போ நான் ஏ அண்ட் பின்னு போட்டு எனக்கு எரர் அடிக்கல அப்படின்னா கிளாஸ் லெவல் வேரியபிளை தான் நான் இங்கே ஆக்சஸ் பண்றேன். புரியுதா? ஓகே சார். இது ஒரு வீட்டில் இருக்கு, இது ஒரு வீட்டில் இருக்கு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஏ அண்ட் பி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. அப்போனால கிளாஸ்ல அந்த தெருவில் இருக்க வேரியபிள்ஸ் வேல்யூ தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த வேரியபிள் தான் வந்து எனக்கு கிளாஸ் லெவலில் இருக்கு. அப்போ நான் இங்கே ஏ அண்ட் பியை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த எரருமே இங்கே அடிக்கல அப்படின்னா விச் மீன்ஸ் நான் கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு கீ ஒன்று சொல்லவா? இங்கே பாருங்க, இந்த ஏவோட கலர் பாருங்க, இந்த ஏவோட கலர் பாருங்க.
இந்த பியோட கலரை பாருங்க, இந்த பியோட கலரை பாருங்க. நம்ம எந்த ஏவை இங்க கால் பண்றோம்? கிளாஸ் லெவல். புரியுதா? ஓகே சார். இப்போ நான் இதுவே இந்த மெத்தட்குள்ள போயிட்டு, இப்போ நான் வந்து இந்த மெத்தட்குள்ள போயிட்டு, ஐ மீன் சாரி மெத்தட்ன்ற கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள போயிட்டு, நான் ஏ கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ சொல்லுங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லுங்க. கிளாஸ் ஸோ லெவல் வேரியபிளா அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள வேரியபிளை ரெஃபர் பண்ணதா? கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்குது சார். வை? பிகாஸ் நம்ம ஒரு ஒரு பிளாக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த சேம் பிளாக்குள்ள அந்த வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த பிளாக்குள்ள இருக்க வேரியபிளை ரெஃபர் பண்ணுது. இப்போ இதுவே இந்த இடத்துல நான் திஸ்ன்ற கீவேர்டு ஆட் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க, எந்த வேரியபிள் அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல? கிளாஸ் சொல்லுங்க. லெவல். கிளாஸ் லெவல் வேரியபிள். இப்போ புரியுதா? திஸ்ன்ற கீவேர்டு வந்து நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கரண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட், அதாவது கரண்ட் கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸை அது என்ன பண்ணுது, ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா? எஸ் சார். இங்கேயும் ஓகே. நம்மளுக்கு கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் இங்கே கொடுத்தேன்னா, இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் இங்கே திஸ்ன்ற கீவேர்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க. அப்படியே ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சொல்லுங்க, அவுட்புட் என்ன வரும்? 10, 10, 20, ம் 200, ம் 300, இதுக்கு 200, இதுக்கு 300. 10, 20, 200, 300, 200, 300. This should be our output. வந்துருச்சா? 10, 20, 200, 300, 200, 300. ஓகே, எஸ் சார். ஸோ இப்போ புரியுதா திஸ் கீவேர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு, கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்னன்னு அப்படின்னு? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் பர்பஸ் வந்து என்னது? இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் த வேல்யூஸ். இட் இஸ் யூஸ் டு இனிஷியலைஸ் த வேல்யூஸ் டு எ வேரியபிள். ஓகே, அதே மாதிரி வந்து திஸ் கீவேர்ட் அப்படின்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணது? இட் இஸ் ரெப்ரசென்டிங் த கரண்ட் கிளாஸ். அட் த சேம் டைம் திஸ் டாட் வேரியபிள் நேம் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசென்டிங் த கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஸோ இது புரியல அப்படின்னா ரெக்கார்டிங்கை பார்த்து பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அவுட்புட் சொல்லிட்டு போங்க. அவுட்புட் சொல்லுங்க எனக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 200. இந்த ஏக்கா? ஆஹா 12th இல்லை இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இது என்ன அவுட்புட் கொடுக்க மட்டும் சொல்லுங்க. 200 சார். 200. அடுத்தது 300. 300. அடுத்தது 200, 300. அடுத்தது சேம் சார். 200, 300. என்ன வந்திருக்கு அவுட்புட்டு? 10, 20. 200ம் வரல, 300ம் வரல. அகெயின் திரும்ப சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கால் பண்ணுறோம்? ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோமா? இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 10, ஒயோட வேல்யூ 20. பாஸ் ஆகுதா? கீழேருந்து கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பாஸ் ஆகுதா? எக்ஸோட வேல்யூ வந்து 10, ஒயோட வேல்யூ வந்து 20. பாஸ் பண்ணுறோமா? ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வருதா? எக்ஸோட வேல்யூ என்ன? 10. அந்த எக்ஸோட வேல்யூ 10 நம்ம எந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம் பாருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், திஸ் டாட் வேரியபிள் நேம் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசென்டிங் த கரண்ட் கிளாஸ் லெவல் வேரியபிள். திஸ் டாட் ஏ அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசென்டிங் திஸ் வேரியபிள். அப்போ இந்த வேரியபிள்குள்ள இருக்க 200 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன? 20.
திஸ் டாட் பி பி திஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்மளுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அகைன் கிளாஸ் லெவல் வேரியபிள். ஸோ திஸ் டாட் பி நான் இட் இஸ் ரெப்ரசென்டிங் திஸ் வேரியபிள். அப்போ இதோட வேல்யூ வந்தீங்க பி ஈக்குவல் டு 20 ஆயிடுச்சா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஏவோட வேல்யூ என்ன 10. அடுத்தது பியை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். பியோட வேல்யூ என்ன 20. திஸ் டாட் ஏ அகைன் அந்த கிளாஸ்ல வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஆனால் இங்கே ரீப்ளேஸ் ஆயிடுச்சுல வேல்யூ. ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20ன்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ அகைன் ஏவோட வேல்யூ இங்கே 10 தான், பியோட வேல்யூ இங்கே 20 தான். திரும்ப இங்கே ஏ பிரிண்ட் பண்ணுறேன், பி பிரிண்ட் பண்ணுறேன். அகைன் நான் இப்போ பாருங்க டைரெக்டாக ஏ அண்ட் பியை கால் பண்ணுறேன். வை பிகாஸ் என்னோட கிளாஸ் லெவல் வேரியபிள் இருந்தால் மட்டும் தான் நான் டைரெக்டாக கால் பண்ண முடியும் ஒரு மெத்தடுக்குள்ள. அப்போ நான் இதை தான் கால் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20. புரியுதா? நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் நீங்க இந்த பர்டிகுலர் செஷனை. ஓகே. ஓகே ஸோ சார். என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரன் பண்றதுக்கு முன்னாடி ஓகே ரன் பண்றதுக்கு முன்னாடி அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் எழுதுங்க. ஓகே. நீங்க கெஸ் பண்ற மாதிரி அவுட்புட் வர வரைக்கும் திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்டார் திஸ் கீவர்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நான் ஒரு விஷயம் அவ்வளோ அழுத்தி சொல்றேன்னா அது வந்து த்ரூ அவுட் தி என்டையர் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்னொரு செஷன் தனியாக கூட எடுக்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு. ஓகே.